அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எது குறித்து சொல்ல போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நேரம் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க, உள்ளே வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்பது ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ புத்தகம் என்பது ரிலீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தமிழுக்கு 2500 கொஸ்டின்ஸ் கொண்ட PQI புத்தகம் வெளியிட்டிருந்தோம். அதே மாதிரி பாலிட்டியில் ஒரு 1500 கொஸ்டின்ஸ் கொண்ட டாபிக் வைஸாக பாலிட்டிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்பது ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன் சார் நம்ம எக்கனாமிக்ஸை தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் அப்படின்ற அந்த இதில் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் வளர்ச்சி நிர்வாகத்தில் 20 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசிட்டு அந்த இது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 20 கொஸ்டினில் வளர்ச்சி நிர்வாகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் சார்ந்த வினாக்கள் என்பது அதிகமாக இடம்பெறும். அப்போ வரக்கூடிய தேர்வுகளை 12லேருந்து 13, 14 கொஸ்டின்ஸ் வரைக்குமே என்ன கேட்பாங்க, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சார்ந்த வினாக்கள் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 1300 கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 10 ஆண்டு 12 ஆண்டை எடுத்து டாபிக் வைஸாக அதை கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு எளிமையாக்கப்பட்ட வடிவில் நம்ம கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். 1300 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ அதை பொறுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கணும், எப்படி அதை டாபிக் வைஸாக டிவைட் பண்ணியிருக்கிறோம், எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் படிக்கிறேன். எக்கனாமிக்ஸே நான் தொடலை. எனக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் அல்லது 6 கொஸ்டின்ஸ் என்பது கட்டாயமாக, அதாவது எக்கனாமிக் சப்ஜெக்டே நான் தொடலை, இந்த 1300 கொஸ்டின் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கோர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அது எளிமையான வினா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எளிமையான வினாவில் தப்பு பண்ணாமல் இருந்தாலே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எளிமையான வினாக்களை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இந்த 1300 வினா நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த 1300 வினா நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். எந்த தவறுகளுமே பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் பாலிட்டியில் நம்ம 1500 கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த 1500 கொஸ்டின் இங்கே படித்தாலுமே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வரும், 6லேருந்து 7 கொஸ்டின் தாராளமாக பாலிட்டி ப்ரீவியஸ் இயர்லாம் அப்படியே தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இண்டெக்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் வாங்கலாமா வேணாமான்னு. ஓகேங்களா? சரி, ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ், அதாவது இண்டெக்ஸ் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாபிக்ஸு, அதாவது இந்த பக்கம் சீரியல் நம்பரு, இந்த பக்கம் டாப்பிக்கினுடைய பெயர், இது இந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றது. அடுத்தது பேஜ் நம்பர், எந்த பேஜில் இந்த டாபிக் தொடங்குது, ரிமார்க் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையான்னு டிக் அடிச்சிக்கலாம் அதுக்காக. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதார இயல்புகளில் 111 கொஸ்டின்ஸ் அந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டுமே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்குலேருந்து 78 கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறோம். வருவாய் ஆதாரங்கள்லேருந்து 46 கொஸ்டின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி 72, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை 102 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். நிதி ஆணையம் என்பது 13 கொஸ்டின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில மத்திய அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு 30 கொஸ்டின்ஸு. சரக்கு மற்றும் சேவை வரி GST 14 கொஸ்டின்ஸு. இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் 98 கொஸ்டின்ஸு. நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு 56 கொஸ்டின்ஸு. தொழில் வளர்ச்சி ஊரக நலன் திட்டங்கள் சார்ந்தது 96 கொஸ்டின்ஸு. சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை அப்படின்றது ஒரு 148 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்குறோமா. ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 1லேருந்து லைனாக உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் படித்து அந்த புக்கில் படிச்சுட்டு இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ இதில் கொடுத்துருக்க மாட்டோம், எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வைஸாகவும் இருக்கும். 111 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா 111 கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் ஆன்சர் கீ தனியாகத்தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இங்கே ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்போம். 1A 2C 3C இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு ஆன்சர் கீ என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கீ உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எதை டெஸ்ட்டு படியும் தெரியுதா தெரியலையா நீங்கள் பார்த்துக்கலாம், மனப்பாடமும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள், ஒரு மதிப்பீடு திட்டம் இந்த மாதிரியாக வரும். ஓகேங்களா? இதிலே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? கொஸ்டினுடைய முடிவில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம், ஆன்சர் கீ என்பது கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு 12 டாப்பிக்குமே நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? மிக பயனுள்ளதாக இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், என்னால் புக்கு வாங்க முடியாத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை உங்களுக்கு வீடியோ பதிவாகவும் நாங்கள் கொடுப்போம். வாரத்திற்கு ஒரு வீடியோ பதிவு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இல்லை சார் நான் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, எக்ஸாம்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் புத்தகமாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ புத்தகத்தினுடைய விலை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தகத்தின் விலை பார்த்திங்க அப்படின்னா
190 ஓகேங்களா. 190 ருபீஸ் ஒன்லி ஓகேங்களா. 190 ப்ளஸ் வந்து இதில் கொரியர் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 50 ஓகேங்களா. ஸோ கொரியர் சார்ஜஸ் நம்மளுக்கு வந்து அது வராது, அது கொரியர் அவங்களுக்கு தான் போகும் ஓகேங்களா. 50 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜஸ். புத்தகத்தின் விலை மட்டும் எவ்வளோ சார் அப்படின்னா 190 தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த பழனி மற்றும் பழனியை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆனால் காலையிலே நீங்கள் மார்னிங் சொன்னால் மட்டும்தான், நம்ம வந்து மொத்தமாக புத்தகமாலாம் மொத்த பல்காலாம் போடுறது கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து இந்த பிரிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து நம்ம சார்ட் பைண்டிங் மாதிரி பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா. ஸோ அதனால் பல்காலாம் நம்மக்கிட்ட இருக்காது, உடனே கிடைக்காது ஓகேங்களா. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் ஒரு வேளை வந்து அந்த புத்தகம் வாங்க போகிறீங்க இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து மார்னிங்கே அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா. நீங்கள் ஃபோன் பண்ணுறதை வச்சு ஓகேங்களா. ஓகே, எப்படி சார் இதை பை பண்ணணும் வெளியே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் தொடர்ந்து பண்ண வேண்டாம், ஏன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதற்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம் ஓகேங்களா. வாட்ஸ்அப் எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், புத்தகத்தை வந்து கொரியர் மூலமாக உங்கள் அட்ரஸ்க்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். 1 or 2 டேஸில் உங்கள் கையில் வந்து புத்தகம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் அனுப்பிடுவோம் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளில் இருந்தாலும் 1 or 2 டேஸில் கட்டாயமாக உங்கள் கையில் புத்தகம் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து முறை ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். ஃபோன் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்லேயே உங்கள் டவுட்ஸை கேளுங்க ஓகேங்களா. ஓகே, நம்ம கட்டாயமாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை ஜூம் பண்ணி கூட பார்த்துங்க, இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் எடிட்டிங்கில் கூட நம்பரை வந்து நல்லா தெளிவாக போடுறேன் ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.